என் புள்ளைய எனக்கு நீ திருப்பி கொடுத்துட்ட இசை. ஐயோ உனக்கு ரொம்ப நன்றிப்பா. ஐயோ அத்தை, என்ன அத்தை, என்ன காரியம் பண்றீங்க? இது என்னோட குடும்பம் அத்தை. அசோக் உங்களோட பையன். என் குடும்பத்துல யாருக்காவது ஒரு கஷ்டம்னா அவங்கள காப்பாத்துறது என்னோட கடமை அத்தை. அதுக்கு எதுக்கு நீங்க நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இது நன்றி மட்டும் இல்ல இசை. நீ இல்லாம ஏதாவது ஒண்ணு தப்பா நடந்திருந்தா அந்த குற்ற உணர்வு காலத்துக்கும் எங்களை கொண்டு இருக்கும். ஐயோ, நீ அசோக்க மட்டும் காப்பாத்தல, வர்ஷினியோட வாழ்க்கையையும் காப்பாத்தி எங்களையும் ஒரு பெரிய பாவத்தை செய்ய விடாம தடுத்திருக்க. உண்மைதான் இசை. உனக்கு காலத்துக்கும் நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம். அம்மா, இந்த நன்றி எல்லாம் எதிர்பார்த்து இசை எதுவுமே செய்யலமா. அவளுக்கு நம்ம குடும்பம் தான் எல்லாமே. அவ உங்களை தான் அம்மாவா நினைக்கிறா. அம்மா, இந்த நேரத்துல நான் குத்தி காட்டுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இசையோட ஜாதகம் சரியில்லைன்னு எப்படியெல்லாம் அவளை நடத்துனீங்க? விஷால். இசை கொஞ்சம் இரு. விஷால், எதுக்கு விஷால் இப்ப அதெல்லாம் பேசுற? இப்ப எதுக்கு அதை நீ சொல்லணும்? சும்மா இரு இசை. அம்மா உன் ஜாதகத்தை ரீசனா சொல்லி உன்னை எவ்வளவு ஹர்ட் பண்ணிருப்பாங்க. அப்பெல்லாம் நீ எவ்வளவு அப்செட் ஆன? இல்ல, அது எனக்கு தானே தெரியும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ சும்மா இரு. அம்மா, இப்போவாச்சும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. ஜாதகத்தை வச்சு இசையோட கேரக்டரை நீங்க ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்பா சொன்ன மாதிரி இவதான் நம்ம மொத்த குடும்பத்தையும் காப்பாத்தி இருக்கா. இப்போவாச்சும் அந்த ஜாதக நம்பிக்கையை தூக்கி போடுங்கம்மா. மனுஷங்களை அவங்க நடந்துக்கிறத வச்சு மட்டும் பாருங்க. தப்புதான் விஷால், நான் பண்ணது தப்புதான். நான் தான் இசைய சரியா புரிஞ்சுக்கல. இல்ல விஷால், போதும் விஷால். இதுக்கு மேல அத்தைய நீ எதுவுமே சொல்லக்கூடாது. அத்தை, உங்க சூழ்நிலையில வேற யாரா இருந்தாலுமே இப்படிதான் அத்தை பண்ணிருப்பாங்க. என்ன இருந்தாலுமே நான் பண்ணது தப்புதான் அத்தை. நீங்க பேசின எதையுமே நான் பெருசாவே எடுத்துக்கல. இசை, என்னக்கா? ஏய், எனக்கு என்னமோ தெரியலடி, நெஞ்செல்லாம் படபடபடன்னு அடிச்சுக்குது. பயமா இருக்குடி. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? உங்களை விட அந்த அசோக்க மண்டபத்துல வச்சு அடிச்ச நான் தான் அதிகமா பயப்படணும். ஆனா நான் எப்படி தைரியமா இருக்கேன்னு பாத்தீங்கல்ல? உனக்கு என்னம்மா, நீ மென்டலி ஸ்ட்ராங்கு, அதனால நீ தைரியமா இருக்க. என்னால முடியலன்னு தானே நான் புலம்பிட்டு இருக்கேன். நான் மென்டலி ஸ்ட்ராங்னு உங்ககிட்ட சொன்னனா? அசோக் கண் முழிச்சா அடுத்தது நம்ம கதை என்ன ஆகும்னு நானும் உள்ளுக்குள்ள பயந்துகிட்டு இருக்கேன். அதுக்காக பயந்துகிட்டே இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? முதல்ல இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வரணும், நம்மள நாம எப்படி காப்பாத்திக்கணும்னு யோசிப்போம். எனக்கு தெரிஞ்சு உன்னை நீ காப்பாத்திக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? அசோக்கு கண்ணு முடிக்கிறதுக்குள்ள இங்க இருந்து எங்கேயாவது போயிடு. இல்லன்னு வைய, நீ பண்ண எல்லாத்தையும் அந்த இசை தோண்டி எடுத்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவா. அந்த ஸ்ரீஜா சரியான ஃப்ராடு. அவளை எதுக்கு மேலேயும் சும்மா விடக்கூடாது.
அதான் இப்ப நமக்கு அசோக் கிடைச்சிட்டான்ல, வா இப்பவே போய் நம்ம அம்மா கிட்ட சொல்லி அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளலாம். டேய் இல்ல இல்ல வேண்டாம் ராகவ், வேண்டாம். இந்த நேரத்துல நம்ம கோவப்படுறது புத்திசாலித்தனமாவே இருக்காது. நம்ம ஆத்திரப்பட்டு கத்துனா அந்த ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் அலர்ட் ஆகி வேற ஏதாவது பண்ணிடுவாங்க. அவங்க 2 பேருமே கெஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு நம்ம சைலண்டா இருக்கணும். ஆமா ராகவ், இசை சொல்றதுதான் கரெக்ட். முதல்ல ஐசியூல இருக்கிற அசோக் கண் முழிச்சு நார்மல் ஆகி நம்ம வீட்டுக்கு வரணும். அதுதான் இப்ப நமக்கு முக்கியம். எப்படியோ ஸ்ரீஜா போட்ட பிளான்ல நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆல்ரெடி சிந்தாமணி அக்காவும் ஸ்ரீஜாவும் செம்மையா பயந்துட்டு இருப்பாங்க. நாமளே எதுவும் பண்ணி அவங்கள தப்பிக்க விட்டுற வேண்டாம். நம்ம அசோக்க கவனமா பாத்துக்கணும். அதுதான் முக்கியம். மத்ததெல்லாம் அப்புறம் கூட யோசிச்சுக்கலாம். கரெக்ட். இசை, நீ சொல்ற மாதிரி அசோக்க நம்ம கவனமா பாத்துக்கணும். சரி, சரியா? வாங்க வாங்க போலாம். 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 வா. சந்தோஷம். ஐயோ கடவுளே, என் சந்தோஷத்துக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் வேலிடிட்டியா? அவன் முழிச்சு உண்மையை சொல்லிட்டா அவ்வளவுதான், நாங்க காலி. ஐயோ, நீங்க நிஜமா தானே சொல்றீங்க டாக்டர்? நம்ம அசோக்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு டாக்டர் சொல்லிட்டாரா? அப்பா, சந்தோஷமா இருக்கு டாக்டர். இப்பதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அவன் இன்னும் கண்ணை திறக்காம இருக்கான்னு டாக்டர் சொன்ன உடனே எனக்கு உயிரே போயிடுச்சு. ஐயோ, இனி அசோக்க நான் கண்ணு கருத்துமா நல்லா பாத்துக்கிறேன். டாக்டர், அவனுக்கு சின்ன வயசுல இருந்த மெடிக்கல் ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். இந்த இன்சிடென்ட்டால வேற எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்துடாதுல்ல? அசோக்கோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டீங்கல்ல? பா என்னப்பா, ஆன்ட்டி தான் தரவா செக் பண்ணிட்டேன்னு சொல்றாங்கல்லப்பா, அப்புறம் என்னப்பா? இல்ல ராகவ், இன்னொரு தடவை அவனை மிஸ் பண்ணிட கூடாதுங்கிற ஒரு சின்ன பயம், அதுதான். அப்பா என்னப்பா அப்பெல்லாம் பேசாதீங்க. இனிமே அசோக்க நாம லைஃப்ல மிஸ் பண்ணவே மாட்டோம். ஆண்டி, நீங்களா அப்பா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன். பாஸ்கரன், இத்தனை வருஷமா அவனை கூடவே வச்சு பார்த்தவனா, அவனோட பிரச்சனை எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். அவனோட ஹெல்த் கண்டிஷன் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிட்டேன். இந்த ஆக்சிடென்ட் அவனோட பழைய ஹெல்த்தை எந்த விதத்திலையும் அஃபெக்ட் பண்ணாது.